ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் அமைதியானவங்க, வெளியில் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழமான சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக போகும், ஒரே மாதிரி அமைதியாக போகுது போல் அப்படின்னு தோணும். ஆனால் சில நேரம் ஒரு புதிய நபர் வருகை அந்த அமைதியை கண்டிப்பாக குலைக்கும். யார் அப்படின்னா, அந்த புதிய நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். உறவினராக இருக்கலாம், தொலைதூர சொந்தம் என்று வந்து சேரலாம், வேலை வாய்ப்பு பெயரில் நெருக்கமாகலாம், அல்லது நண்பரின் நண்பர் என்று கூட வீட்டுக்குள்ளே வரலாம். முதல் நாள் முதல் அவர் மிகவும் இனிமையாக பேசுவார், பெரியவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பாரு, உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே ரொம்பவே பாராட்டுவார். அந்த பாராட்டு தான் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், இவங்க நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு நினைக்க வச்சிருவார். ஆனால் ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு ஒரு குணம் இருக்குது. என்னென்னா, அதிகம் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா அது ஆழமாக இருக்கும். ஒருவரை உள்ளே விடுறது அப்படிங்கிறது முழுசாக விட்டுருவீங்க. அதனால தான் இந்த காலம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. அந்த புதிய நபர் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை தனியாக பிடிச்சி அதிகம் பேச ஆரம்பிப்பார். வீட்டில் நடக்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவார். உங்கள் வீட்டில் யார் எப்படி அப்படின்னு மெதுவாக கேட்டு அறிஞ்சுக்குவாங்க. இதில் தான் ஒரு ஆரம்பம்னு கூட சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆபத்து அப்படின்னா அது உடனடி விபத்து அப்படிங்கிறது கிடையாது. மனவேதனை, நம்பிக்கை உடைதல், பொருளாதார இழப்பு, சின்ன விபத்து, உடல் சோர்வு, இதில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் சோதனை வரக்கூடிய காலம்தான் இது. அந்த புதிய நபருக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை நம்ப வச்சு கடன் வாங்கலாம். சின்ன உதவி அப்படின்னு ஆரம்பித்து பெரிய சுமையாக மாறலாம். கொடுத்த பணம் திரும்ப வராமல் குடும்பத்தில் மனக்கசப்பு வரும். உங்கள் வீட்டில் பெரியவர் ஒருவருக்கு மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். நம்ம வீட்டில் மாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கவலையும் படுவாங்க. அந்த கவலை உடம்புக்கு ரொம்பவே சோர்வாகவும் மாறலாம். ரத்த அழுத்தமாக கூட அதிகம் ஆகலாம். இப்போது இளையவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புதிய நபர்கிட்ட அதிகம் நெருக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய பழைய வழக்கங்களை மாற்றிக்குவாங்க. இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லா கெட்டதாக மட்டுமே நடக்காது. அந்த புதிய நபர் உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோடு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. புதிய வேலைவாய்ப்பு, புதிய வருமான வழி, திருமண யோசனை, வீடு வாங்கக்கூடிய சிந்தனை, இது எல்லாமே நல்ல விஷயங்களாகவும் வரலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பொறுமை உள்ளவங்க தான். அந்த பொறுமை தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும். இப்போ இந்த காலத்தில் சீக்கிரமாக முடிவெடுக்காதீங்க. யாரையுமே முழுசாக சந்தேகமும் படாதீங்க. ஆனால் கண்ணை மூடி நம்பவும் கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நிலை, குடும்பத்தோடு சேர்ந்த சந்தோஷம், கஷ்டப்பட்ட நேரத்தில் உதவிய உறவுகள், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். முன்னாடி சில துரோகங்கள் நடந்திருக்கலாம், நம்பினவங்க ஏமாத்தியிருக்கலாம், அந்த அனுபவம் உங்களுக்கு பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கலாம். இப்போது அதை நினச்சி ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த புதிய நபர் வீட்டுக்கு அதிகமாக தலையிட ஆரம்பித்தாங்கன்னா மெதுவாக எல்லை வைப்பாங்க. குடும்ப ரகசியம் வெளியே போகக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குமே தங்களுடைய மனசை காப்பாற்றணும். சில நேரம் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்குமே சிறிய விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வண்டி ஓட்டும்போது ரொம்பவே கவனமாக இருக்க சொல்லணும். பயணம் போகும்போது அவசரம் இருக்கக்கூடாது. கவனக்குறைவு தான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கும். இந்த காலம் உங்களை ரொம்பவே சோதிக்கும், ஆனால் உடைக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாக மாறாது. நீங்கள் கோபமாக நடந்தீங்க அப்படின்னா சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறிடும். உங்கள் வீட்டில் பேசாமல் இருக்கிற ஒருத்தர் இருக்கலாம், அவங்களோட மனசு தான் அதிகமாக காயமாக இருக்கும். அவங்கள தனியாக அழைச்சி பேசுங்க. என்ன கஷ்டம் அப்படின்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி தான் பெரிய ஆபத்தையும் தடுக்க போகுது. இப்போது ரிஷப ராசிக்காரங்க, புதிய நபருடைய வருகை ஒரு சோதனை தான். அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விழிப்பு. யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிறத தெரியக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது. அடுத்தது பணம், பாசம், நம்பிக்கை, இந்த மூணுலேயுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்போ தான் அந்த கவனம் தான் உங்களை காப்பாற்றவும் செய்யும். பெரிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப அவசரமாக எடுக்கவே கூடாது. மூத்தவர்களுடைய மதித்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இளையவர்களை நீங்கள் தான் வழி நடத்தணும். கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமநிலையை காப்பாற்றினீங்க அப்படின்னா பெரிய ஆபத்திலிருந்து தடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பயம் வேண்டாம், ஆனால் விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். குடும்பம்தான் உங்களுடைய செல்வம். அதை பாதுகாக்கிறது
உங்களுடைய கடமை. இந்த காலத்தை கடந்து போகும் நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை நீங்கள் தாங்கிக்கக்கூடியவங்களாகவும் இருந்துகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு பொறுப்பு, பொறுமை, உங்களுடைய நிலைத்தன்மை தான் உங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்ற போகுது. ரிஷப ராசிக்காரங்க இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலம் சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி தோணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் நடக்குது. புதிய நபர் யாருன்னு நீங்கள் இன்னுமே புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அவங்க நேரடியாக எதிரி மாதிரி வரமாட்டாங்க, உதவி செய்ய வர மாதிரி தான் தோணுவாங்க. வீட்டில் யாராவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதில் கலந்து பேசுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்பிக்கை பிடிச்சி விடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான நபர் அதிக நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்பவே ஆபத்தானதாக கூட இருக்கலாம். குடும்பத்துக்கு வெளியில் இருந்த விஷயங்கள் கூட வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளியே பேசுகிற மாதிரி தோணும். ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் பொதுவாக சண்டை பிடிக்க மாட்டீங்க, அமைதியாக தாங்குவீங்க. ஆனால் அதிகமாக தாங்கினா ஒரு நாள் வெடிச்சிரும். அந்த வெடிப்பு குடும்பத்தில் பெரிய பிளவை தான் உண்டாக்கக்கூடும். இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் பண செலவுகள் எல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவும் வரலாம். வீட்டில் பெரியவங்களுக்கு உடல் சோர்வு, மூட்டு வலி, இரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கவனிக்காமல் விட்டால் தான் ரொம்ப பெரிய ஆபத்து. இளையவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக புதிய பழக்கங்கள் வரலாம். அதை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். யாரோ சொன்னதுக்காக வழி மாறாத மாதிரி பேசிக்கோங்க. அந்த புதிய நபர் சில நேரம் உங்களை நேரடியாக குறை சொல்ல மாட்டார், ஆனால் பின்னால் பேச்சு போடலாம். அவர் இப்படி தான், அவங்க அப்படிதான்னு சொல்லி உங்கள் மதிப்பை குறைக்கிறதுக்கு முயற்சியாகவும் இருக்கலாம். இது கேள்விப்பட்ட உடனே கோபமும் வரலாம், ஆனால் உடனடி எதிர்வினையை கொடுக்காதீங்க. முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினச்சி பாருங்கள். நம்பியவங்க ஏமாத்திய நேரமும் இருந்திருக்கும், பணம் கொடுத்து திரும்ப வராத அனுபவமும் இருந்திருக்கும், உறவில் மனக்கசப்பும் வந்திருக்கும். அது எல்லாமே உங்களுடைய வலிமையாக தான் ஆக்கும். இப்போது அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு கவசம் மாதிரி இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிலம், வீடு, சொத்து மீதெல்லாம் ஆசை இருக்கும். இந்த காலத்தில் சொத்து விஷயத்தில் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கையெழுத்து போடுற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒருத்தவங்களை நம்பி எல்லாத்தையுமே நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. அந்த புதிய நபர் நல்லவராக இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் வீட்டில் புதிய வாய்ப்பு வரும், வேலை உயர்வு கிடைக்கலாம், திருமண முயற்சி எல்லாமே வெற்றி அடையலாம், குழந்தை பெறும் சந்தோஷமும் வரலாம். நீண்ட நாளாக காத்துட்டு இருந்த ஆசையும் நிறைவேறிடலாம். ஆனால் அவர் கெட்ட எண்ணத்தோட இருந்தால் என்ன நடக்கும்? உறவுல பிளவு, பண இழப்பு, நம்பிக்கை உடைதல், மன அழுத்தம், சின்ன சின்ன விபத்து, இது எல்லாமே நடக்கும். அதுலேயே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய முடிவு தான் உங்களுடைய பாதையை தீர்மானிக்க போகுது. உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு திடீர்னு மயக்கம், உடல் சோர்வு மாதிரியான சம்பவம் நடக்கலாம். பயப்பட வேண்டாம். உடனடி கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். இதை பெரிய ஆபத்தை நினைக்காம கவனக்குறைவால் தான் பெருசாக மாறுதுன்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய அமைதி அப்படிங்கிறது உங்களுடைய பலமாக இருக்க போகுது. ஆனால் அந்த அமைதியில் விழிப்புணர்வை சேர்க்கணும். யாராவது அதிகமாக நெருக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா மெதுவாக எல்லை வைக்க தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் தினமுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருந்தா அப்படின்னா அதை விடாதீங்க. இந்த நேரத்தில் தான் உண்மையான பேச்சு வரும். யாரோ மனசில் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் தெரியும். இந்த காலம் உங்களை கற்றுக் கொடுக்கும். யாரை நம்பலாம், யாரை தூரமாக வைக்கலாம் அப்படிங்கிற அவசரம், எது பொறுமை அப்படின்னு. கெட்ட விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது எச்சரிக்கை மட்டும்தான், முடிவு கிடையாது. நல்ல விஷயம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது உங்களுடைய முயற்சியால் தான் நிலை நிற்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க குடும்ப பாசத்தை காப்பாற்றணும், பணயத்தோட கவனத்தை நடத்தணும், உடல் நலத்தை பார்த்துக்கணும். அவசர முடிவு எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த புதிய நபர் வருகைக்காக உங்கள் வீட்டுக்கு ஒரு சோதனைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னாடி உங்களுடைய உறவு அப்படிங்கிறது இன்னுமே வலிமையாகத்தான் போகுது. நீங்கள் நிலைத்தன்மையாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஆபத்துமே நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. எதற்காகவுமே நீங்கள் பயப்படவே கூடாது. ஆனால் கண் திறந்திருக்கணும். நீங்கள் தளராமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக தான் இருக்கும். புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது ஒரு காரணத்துக்காக தான். அவங்க சும்மா வரமாட்டாங்க, யாரோ ஒருவர் மூலமாக தான் அறிமுகமாகி வருவாங்க. அந்த ஒரு நபர் தான் ரொம்பவே முக்கியம். அவங்க உங்கள் குடும்பத்தில் நெருக்கமானவங்க. அவங்க மூலமாக தான் அந்த புதிய நபர் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறாங்க. முதல்ல எல்லாமே நல்லதாக இருக்கும். சிரிப்பு,
பேசுறது, உதவி இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் மெதுவாக அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரோட மனசை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக கவனம், தனியாக ஆலோசனை. அதனால் மற்றவங்களுக்கு சின்ன புறக்கணிப்பு அப்படிங்கிறது கூட ஒரு உணர்வு வரும். ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொந்தம் பிடிச்சவன் வீட்டில் ஒற்றுமை குழந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகவும் வேதனையாகவும் இருக்கும். அந்த வேதனை வெளியில் தெரியாது, உள்ள மட்டுமே கொதிக்கும். இப்போது இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நலம் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது திடீர் காய்ச்சல், இரத்த அழுத்தம், சர்க்கரையுடைய அளவு அல்லது சின்ன சின்ன விபத்து, இது பெரிய ஆபத்தாக ஆகாமல் இருக்க கவனம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அலட்சியம்தான் ரொம்ப பெரிய ஆபத்தாகவும் இருக்க போகுது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த புதிய நபர் யாராவது நம்ப வச்சு முதலீடு செய்ய சொல்லலாம். இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு கூட பேசலாம். அதில் அவசரம் பண்ணினீங்க அப்படின்னா இழப்பு அப்படிங்கிறது வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் சேமிக்க தெரியும். அதை ஒரே நாளில் ஆபத்துக்காக அழிச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களையும் நினச்சி பாருங்கள். நம்பிக்கை வைக்கிறவங்கனால எவ்வளவு ஏமாற்றம், உறவில் வந்த சண்டை, பணம் திரும்ப வராத கஷ்டம், அந்த அனுபவம் எல்லாமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற தான் போகுது. அதே நேரம் நல்ல விஷயங்களையுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, குடும்பத்தோடு கொண்டாடிய விழாக்கள், பிள்ளைகளுடைய முன்னேற்றம், நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய தருணங்கள், இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை தான். புதிய நபர் உண்மையிலேயே நல்லவராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும். நீண்ட நாளாக நின்றுட்டு இருந்த வேலை முடிவடையலாம், திருமண முயற்சி வெற்றி அடையலாம், வீடு மாற்றம் ரொம்பவே நல்லதாகவும் நடக்கலாம். ஆனால் அவருடைய மனதில் பொறாமை இருந்தால் உங்கள் வீட்டில் ஒற்றுமை அப்படிங்கிறது குலைஞ்சு போயிடும். சின்ன வார்த்தை பெரிய சண்டையாக மாறும். நம்பிக்கையுடையும் ஒருவர் தனியாக உணர ஆரம்பிப்பாங்க. அந்த தனிமை தான் ஆபத்து. உடல் ஆபத்தை விட மன ஆபத்து ரொம்பவே மோசமானதாக இருக்கும். அதனால் தினமுமே வீட்டில் யாராவது அமைதியாக இருந்தாங்கன்னா கவனிச்சுக்கோங்க. பேசாமல் இருந்தவங்க தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பலமே பொறுமை தான். ஆனால் அந்த பொறுமை அப்படிங்கிற பெயரில் எல்லாத்தையுமே ஏற்றுக்காதீங்க. உங்களுடைய மனசு இது சரியில்லைன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக கவனமாக எடுத்துக்கணும். இந்த காலத்தில் சொத்து விஷயத்தில் விவாதம் வரலாம். பெயர் மாற்றம், பங்கு உரிமை, இதில் குழப்பமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஒன்றா உட்காந்து தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் பெரியவங்களுக்கு அதிகம் கவனம் கொடுங்க. அவங்களுக்கு பயம் வரக்கூடாது. எல்லாமே நல்லதான் போகுதுன்னு நம்பிக்கையை கொடுக்கணும். மன நிம்மதி தான் உடலுக்கு நலத்துக்கு அடிப்படைன்னு கூட சொல்லலாம். இப்போது இளையவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது வெளியில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும். இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த சோதனை உங்கள் குடும்பத்தை எப்பொழுதுமே உடைக்க வராது, சரி செய்ய தான் வருது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் அமைதியை காப்பாற்றி பாசத்தை அதிகப்படுத்தி பணத்தில் கவனமாக நடந்து உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். நீங்கள் தளராமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து எதுவுமே வராது. விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு எப்பொழுதுமே கண்டிப்பாக நன்மையில் மட்டும்தான் முடியும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் முருகா போற்றி.